Welcome to Great Krigalan Magic Show. அது என்ன சாதனைங்கிற வீடியோ நான் காணிக்கிறேன். Hello guys, it's your boy Vijai and welcome back to our channel. So இன்னைக்கு டாபிக் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலுக்கு வந்துட்டு ரொம்ப நாளாகவே வந்துட்டு ஒன்று அப்கிரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு தோணிட்டே இருந்துச்சு. என்னென்னா வந்துட்டு மைக் தான். ஸோ நிறைய பேர் நம்ம வீடியோ பார்க்குறாங்க, பட் மைக்கு அந்த ஆடியோ குவாலிட்டி சரியில்லைன்னு சொன்னாங்க. ஸோ அதனாலே நம்ம சேனலில் வந்துட்டு சரி மைக்குக்கு ஒரு அப்கிரேட் தேவைப்பட்டுருது. அதனால தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம வயர்லெஸ் மைக் இங்கே வாங்கியிருக்கோம். ஸோ நம்ம வாங்கின மைக் பார்த்திங்கன்னா Digitek. ஸோ வந்துட்டு இதான் வந்து பார்த்திங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருந்துச்சு. ஸோ இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா நிறையா மைக் இருக்குது, ரோடு, DJI, சோனி நிறையா மைக்ஸ் இருக்குது. பட் நமக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லின்னு பார்த்திங்கன்னா வந்துட்டு Digitek தான். ஸோ இந்த மைக்கோட அன்பாக்சிங் தான் இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்புறம் வந்துட்டு Instagram அது வந்து போய்ட்டு ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணோன்னே கவரில் இந்தமாரி வந்துட்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ பாக்ஸ் நம்ம வந்துட்டு ஓரமாக வச்சிடலாம். ஸோ பார்த்திங்கன்னா ஒரு குட்டி பாக்ஸ் மாரி இருக்குது. நம்ம கோப்ரோலாம் வந்துட்டு ஒரு பண்டில் பேக்காக இருந்தால் அந்த மாதிரி தான் வந்துட்டு கொடுப்பாங்க. அந்த மாரி ஒரு மைக் செட்டப் இருக்குது. ஸோ நம்ம இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ பார்த்திங்கன்னா இவ்வளோ ஆக்சரிஸ்லாம் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு மைக் வந்துட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 2 டிரான்ஸ்மிட்டர் அண்ட் தென் பார்த்திங்கன்னா ஒரு ரிசீவர் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ரிசீவர் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம மொபைல் இல்லைனா கேமரா இல்லைனா லேப்டாப் அது கூட கனெக்ட் பண்ணி நம்ம வந்துட்டு ஒரு இதில் வச்சுக்கலாம். அண்ட் டிரான்ஸ்மிட்டர் பார்த்திங்கன்னா 2 டிரான்ஸ்மிட்டர் இருக்குது. ஸோ இது என்னென்னா நம்ம வந்துட்டு இன்டர்வியூ பண்ண போகிறோன்னா வந்துட்டு 2 பேராக பேசும்போது ஸோ அவங்களுக்கு ஒன்று இவங்களுக்கு ஒன்று வந்துட்டு அந்தமாரி பண்ணிக்கலாம். இல்லைனா நம்ம வந்துட்டு ஒன்றே மட்டும் கனெக்ட் பண்ணுறா அந்தமாரி வந்துட்டு பண்ணிக்கலாம். ஸோ டிரான்ஸ்மிட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இது பார்த்திங்கன்னா ஃபோன் கனெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஃபோனில் யூஸ் பண்ணுறோன்னா அந்த ரிசீவரை வந்துட்டு இதில் நம்ம கனெக்ட் பண்ணி வந்துட்டு ஃபோன் கூட வந்துட்டு கனெக்ட் பண்ணிக்கலாம். அந்த ஒரு கேபிள் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் இது பார்த்திங்கன்னா கேமரா வந்துட்டு கொடுத்துருவாங்க, கேமரா கூட கனெக்ட் பண்ணுறது. ஸோ பார்த்திங்கன்னா 2 ரிங் இருக்குது. ஸோ உங்களுக்கு 3 ரிங்னால் வந்துட்டு TRRS, 2 ரிங் மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா வந்துட்டு இது வந்துட்டு TRS கன்வெர்ட்டர் வந்துட்டு சொல்லுவாங்க. ஸோ அண்ட் தென் பார்த்திங்கன்னா இது வந்துட்டு C டைப் டு C டைப் அந்தமாரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது நான் அடுக்கப்புறமா வந்துட்டு சொல்கிறேன். அண்டு இந்த இது பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு சார்ஜிங் பண்ணுறதுக்கு. ஸோ நம்மளோட 2 மைக் இருக்குது, இந்த 2 டிரான்ஸ்மிட்டர் இருக்குது. ஸோ அதை நம்ம வந்துட்டு ஒரே டைமில் வந்துட்டு சார்ஜ் பண்ணுறதுக்காண்டி இந்தமாரி ஒரு கேபிள் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இதை அடாப்டரில் சொருகி இதை வந்துட்டு நம்மளோட டிரான்ஸ்மிட்டரில் வந்துட்டு கனெக்ட் பண்ணி சார்ஜ் போட்டுக்கலாம். அண்டு பார்த்திங்கன்னா 2 மஃப்லெட் வந்துட்டு கொடுத்துருக்காங்க, விங் மஃப்லெட்டு. ஸோ இது வந்துட்டு நாய்ஸ் கேன்சலேஷன் வந்துட்டு பண்ணுவோம். ஸோ இவனை நம்ம ஓரமாக வச்சுக்கலாம். அண்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 இயர்ஃபோன்ஸ்லாம் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இயர்ஃபோன்ஸ் எதுக்குன்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம இந்த ரிசீவர்லேயே வந்துட்டு இதில் ரிசீவர் இந்த இருக்குது டிரான்ஸ்மிட்டர்லேயே பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஆடியோ ஜாக் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் போட்டு நம்ம வந்துட்டு ஆடியோ குவாலிட்டி வந்துட்டு செக் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக இந்த ஒரு 2 ஹெட்ஃபோன் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது பார்த்திங்கன்னா லைட்னிங் கேபிள். ஸோ நம்ம ஐஃபோன் கூட கனெக்ட் பண்ணி நம்ம ஆடியோ குவாலிட்டி அந்த இது வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ 2 கேபிள் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் பார்த்திங்கன்னா இதில் வந்துட்டு யூசர் மேனுவல் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ யூசர் மேனுவலில் வந்துட்டு நீங்கள் என்னென்ன எப்படிலாம் கனெக்ட் பண்ணலாம், என்னென்ன போர்ட் எதுக்கு யூஸ் ஆகுது, ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வந்துட்டு இந்த ஒரு கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்திங்கன்னா ஒரு பட்ஜெட்டுக்கு ஒரு வயர்லெஸ் மைக் வந்தீங்கன்னா இந்த மைக் வந்துட்டு ஒர்த்துன்னு சொல்லுவேன். ஸோ உங்களுக்கு எக்கச்சக்கமான ஃபியூச்சர்ஸ் அண்டு கேபிள்ஸு ஐஃபோன்ஸ் கூட கனெக்ட் பண்ணுற மாதிரி 2 கேபிள் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்துட்டு ஒரு நல்ல ஃபீச்சர்னே சொல்லலாம். இப்போது வந்துட்டு நம்ம இதை கனெக்ட் பண்ணி என்ன மாரிலாம் ஆடியோ குவாலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணலாம். நம்ம வந்துட்டு இவனை எல்லாத்தையும் ஒரு ஓரமாக வச்சுட்டு நம்ம அந்த மைக்கை மட்டும் எடுத்துடலாம். ஸோ ரிசீவர், டிரான்ஸ்மிட்டர் அண்ட் டிரான்ஸ்மிட்டர். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம இந்த 2த்தையும் வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்துட்டு மேலே அந்த கீழே வந்துட்டு பவர் ஆன் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம வந்துட்டு 1 டைம் ப்ரெஸ் பண்ணால் போதும், இந்தமாரி உங்களுக்கு ஆன் ஆயிரும். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் க்ரீன் லைட் வந்துட்டு உங்களுக்கு எரியும். ஸோ இந்தமாரி பிளிங்க் ஆகிட்டு இருக்குதுன்னா என்னென்னா வந்துட்டு உங்களுக்கு டிரான்ஸ்மிட்டர் கூட கனெக்ட் பண்ணலன்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ இது வந்துட்டு பேட்ரி இண்டிகேட்டர் அண்ட் இது வந்துட்டு மைக். ஸோ நம்ம இப்போ வந்துட்டு டிரான்ஸ்மிட்டரே ஆன் பண்ணலாம். ஸோ ஆன் பண்ணனே பார்த்திங்கன்னா அந்த பிளிங்க் லைட் வந்துட்டு போயிடுச்சு. அப்போனா வந்துட்டு நமக்கு டிரான்ஸ்மிட்டர் அண்ட் ரிசீவர் வந்துட்டு கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம இந்த டிரான்ஸ்மிட்டரையும் கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு பார்த்திங்கன்னா இதுவும் வந்துட்டு இப்போ கனெக்ட் ஆகிரும். பார்த்திங்களா, கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ 2 டிரான்ஸ்மிட்டர் அண்ட் 1 ரிசீவர் வந்துட்டு எல்லாமே வந்துட்டு கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ நமக்கு வந்துட்டு இப்போ நமக்கு இது தேவையில்லை, ஏன்னா நம்ம வந்துட்டு சிங்கிள் யூஸ்னால இது வந்துட்டு ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு இதில் மட்டும் பார்த்துக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 ஃபியூச்சர்ஸ் வந்துட்டு இருக்குது. நாய்ஸ், அதுக்கப்புறம் நாய்ஸ் கேன்சலேஷன் அண்ட் தென் எக்கோ.
ஸோ 3 மோட் இருக்குது. 3 மோடில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எக்கோ மோடு பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு இதை வந்து ப்ரெஸ் பண்ணால் போதும். ஸோ இந்தமாரி வந்துட்டு எக்கோ மோடு வந்துட்டு ஆன் ஆயிரும். ஸோ இது மூலமாக நம்ம பேசும்போது நமக்கு வந்துட்டு அந்த வாய்ஸில் வந்துட்டு ஆடியோவில் வந்துட்டு லைட்டாக வந்துட்டு எக்கோ அடிக்கும். ஸோ இந்தமாரி மைக்கில் வந்துட்டு ப்ளூ கலரில் இருக்கும்போது இது க்ரீன் இருக்குன்னா இது வந்துட்டு நாய்ஸ் கேன்சலேஷன் அர்த்தம். ஸோ இந்தமாரி இருக்கும்போது உங்களுக்கு வந்துட்டு வெளியில் உள்ள நாய்ஸும் வந்துட்டு கேட்கும். ஸோ 3 மோடு வந்துட்டு இதில் இருக்குது. நம்ம வந்துட்டு இதை இப்போ வந்து செக் பண்ணலாம். ஸோ நண்பா உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே நான் வந்துட்டு இதை கனெக்ட் பண்ணி காமிச்சிருப்பேன். ஸோ இந்தமாரி உங்களுக்கு மைக்கில் வந்துட்டு ப்ளூ கலர் அண்ட் எக்கோவில் க்ரீன் கலர் இருந்தால் இது வந்துட்டு நாய்ஸ் கேன்சலேஷன் வந்துட்டு நல்லா வந்துட்டு ரெடியூஸ் பண்ணும். ஸோ அதனால் நம்ம வந்துட்டு இப்போ செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இவன் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கான். ஸோ இருக்காங்களா, இவனை தூக்கிட்டு நம்ம இது மேலே வந்துட்டு மாட்டணும். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இதில் ஒரு சின்ன ஹோல் மாதிரி இருக்கும். ஸோ அதில் வந்துட்டு நம்ம இதை வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ ஃபிக்ஸ் பண்ணிட்டு லைட்டாக ஒரு ரொட்டேட் மட்டும் பண்ணால் போதும். நமக்கு வந்துட்டு இப்போ வந்துட்டு இவனை நம்ம மாட்டிடலாம். ஸோ இப்போ வந்துட்டு இதை நம்ம காலரில் வந்துட்டு மாட்டிடலாம். ஸோ வந்துட்டு எஸ், இப்போ வந்துட்டு மாட்டியாச்சு. அண்ட் இப்போ வந்துட்டு நம்ம இது மொபைல் கூட வந்துட்டு கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ இது நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு இந்தமாரி ஒரு 3 டாட் இருந்தால் வந்துட்டு TRRS கன்வெர்ட்டர். இதை வந்துட்டு நம்ம ரிசீவர் கூட கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த USB-C டைப்பை வந்துட்டு இது கூட கனெக்ட் பண்ணிட்டு இப்போ நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய ஆடியோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த டிஜிடெக் மைக்கில் வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணுறது. ஸோ இதோட ஆடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே வந்துட்டு பாருங்கள். ஏன்னா நம்ம வந்துட்டு இந்த ஒரு வின் மஃப்ளர் அண்ட் வந்துட்டு நாய்ஸ் கேன்சலேஷன் ஸோ இதெல்லாம் வச்சு யூஸ் பண்ணுறோம். ஸோ இதோட ஆடியோ குவாலிட்டி வந்துட்டு எப்படி இருக்குன்னு நீங்கள் வந்துட்டு கேட்டுக்கோங்க. இப்போ வந்துட்டு நம்ம இதில் ப்ளூ கலரில் மைக்கில் வந்துட்டு இந்த ஒரு கலர் இருக்க மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். இப்போ வந்துட்டு நம்ம அந்த ப்ளூ கலர் வந்துட்டு இது பண்ணிட்டு ஃபுல்லாகவே க்ரீனாக வச்சுருக்கோம். ஸோ இதில் வந்துட்டு ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கலாம். இப்போது நீங்கள் கேட்டுட்டு இருக்கக்கூடிய ஆடியோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த மைக்லேயும் க்ரீன் கலர் இருக்கும், அந்த எக்கோலையும் வந்துட்டு க்ரீன் கலர் இருக்கும். ஸோ இதோட ஆடியோ குவாலிட்டி வந்துட்டு எப்படி இருக்குன்னு நீங்கள் வந்துட்டு பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம எக்கோ மோடை வந்துட்டு ஆஃப் பண்ணியாச்சு. அண்ட் மைக்லேயும் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் சிக்னல் வந்துட்டு வந்துட்டுருக்கு. இதோட ஆடியோ குவாலிட்டி வந்துட்டு எப்படி இருக்குன்னு நீங்கள் வந்துட்டு பார்த்துக்கோங்க. ஏன்னா வந்துட்டு நான் செக் பண்ணல. ஸோ எடிட்டிங் பண்ணும்போது தான் இதோட ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு இந்த இடத்துல நான் வந்துட்டு மேலே வந்துட்டு இது என்ன நாய்ஸ் கேன்சலேஷனா இல்லைனா வந்துட்டு எக்கோ மோடா அதை வந்துட்டு நான் வந்துட்டு போடுறேன். இப்போ வந்துட்டு நீங்கள் இதோட மைக்கோட குவாலிட்டி எல்லாமே வந்துட்டு செக் பண்ணி பார்த்துருப்பீங்க. ஸோ எனக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி மைக்குனே சொல்லலாம். ஸோ இதோட ரேட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸ்டார்டிங்கில் வந்துட்டு 5000 வந்துட்டு போட்டுருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு இதோட டிமாண்ட் அதிகமாக ஏன்னா நிறைய பேர் இது வந்துட்டு வாங்க ஆரம்பிச்சாங்க. ஏன்னா வந்துட்டு சின்ன சின்ன யூடியூபர்ஸ்க்குலாம் இது வந்துட்டு ஒரு வயர்லெஸ் மைக்னா நல்லா குவாலிட்டியாக கொடுக்குறது தான் ஒரு இது. ஏன்னா ஒரு யூடியூப் வீடியோ பார்த்தாங்க. ஸோ அதனால் அவங்களுமே ரேட் கம்மி பண்ணி இப்போ வந்துட்டு 4.5K அந்த சம்திங்லாம் வந்துட்டு வந்துச்சு. நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதை பிக் பில்லியன் டேஸில் வந்துட்டு 4000 வந்துட்டு வாங்கினேன். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ஒர்த்தாக தான் வந்துட்டு தெரியுது. ஏன்னா நான் வந்துட்டு விளாக் அங்கேயும் போகும்போது ஏன்னா நான் வயர் மைக்கு பண்ணும்போது அது நிறையா நாய்ஸ்லாம் வந்துட்டு கேட்டுருந்தது. அதுக்கப்புறம் வந்துட்டு வயரில் ஒரு மாதிரி சவுண்ட்லாம் கேட்க ஆரம்பிச்சிருந்தோன்னே நிறைய பேர் வந்துட்டு கமெண்ட்லேயே வந்துட்டு போட்டாங்க அந்தமாரி ஆடியோ வந்துட்டு சரியில்லைன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் வந்துட்டு நான் அந்த மைக் வந்துட்டு ரொம்ப நாளாகவே அப்கிரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆசையாக இருந்துச்சு. ஸோ ஃபைனலாக வந்துட்டு இப்போ அப்கிரேட் பண்ணியாச்சு. ஸோ இனி வர வீடியோஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆடியோ குவாலிட்டிலாம் வந்துட்டு இருக்கும். ஸோ வந்துட்டு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஏன்னா நல்லா செம்மையாக இருக்குது. ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி ஒரு மைக் வந்துட்டு வந்துட்டு ஒரு என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது அப்கிரேட் தான் வந்துட்டு சொல்ல முடியும். அதேமாரி இந்த மாதிரி ஒரு செட்டப்லாம் வச்சுட்டு ஸோ என்னோட ப்ளாப்பர்ஸ்லாம் வந்துட்டு லாஸ்ட்டு வரும் பாருங்கள், செம்ம காமெடியாக வந்துட்டு இருக்கும். ஸோ நீங்களும் இந்த மைக் வாங்க போகிறீங்கன்னா அந்த மைக்கோட லிங்க்கு எல்லாமே வந்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுங்க, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் நான் வந்துட்டு இந்த மைக்கை வாங்கினேன். அமேசானில் இருக்குது, ஃப்ளிப்கார்ட்டில் இருக்குது. நீங்கள் எங்கேனாலும் போயிட்டு வந்துருக்காங்களா. ஸோ வீடியோ பிடிச்சினா வந்து லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து மைக் வாங்கினா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்துட்டு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அப்புறம் அவ்வளோதான் வீடியோ வந்துட்டு இதெல்லாம் நான் என் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். இன்ஸ்டாகிராம் நீங்கள் வந்துட்டு ஃபாலோ பண்ணலாம், மறக்காம போட்டு ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா அங்கே தான் வந்துட்டு ரெகுலர் அப்டேட்ஸாக இருக்கும். ஸோ we will see you next video. So please subscribe to the channel. Tata. பாரு ஆண்டி புடிங்கிருந்தாண்டி எல்லாம் வந்துட்டு போயிட்டு ஸோ அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் வந்துட்டு பாருங்கள். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடியே